வணக்கம் மணிக் அண்ணா. வணக்கம் வணக்கம் பிரியா லவன். உங்களோட சேவைக்கு மேல் பாராட்டு. எந்த இடத்திலும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கு நின்று உழைக்கிற நீங்கள். மற்றது நீங்கள் எல்லாத்துக்கும் முழு ஈழத்து திரைப்படங்களுக்கு நீங்க முன்னுக்கு நிற்கிற ஒரு முக்கியமானால் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேணும். மற்றது இன்றைக்கு உங்கள் மூலமாக நான் எங்களோட ஈழத்து திரைப்பட ரசிகர்கள் சொல்றேன்னு சொன்னா, முக்கியமா எல்லாரும் வாங்க, இப்படி எல்லாம் மண்டபம் நிறைந்து வாங்க, வந்து பாருங்க. ஏற்கனவே 407 பேர் மண்டபம் டிக்கெட் வித்து 300 பேர்கிட்ட மௌனத்தை கொண்டு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி பரிதேர்ந்தது. இரண்டாவது முறையும் ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கு 2வது முறையும் ஹவுஸ்ஃபுல் 120 சீட்டுகள். இதுவும் ஹவுஸ்ஃபுல் மேலே இதுல 28 பேர் பெறாம விட்டுட்டோம். அது முக்கிய வர்த்தகர்கள் வரையில் இதில் எங்க அரசனை வந்தது பெருமை. கிங் ரோபர்ட்ஸ் அரசனை பிஎஸ்கோ சந்திரன் ஆதரவு தான் இந்த படம் ஓடுது. அரசனை சொன்னவர் பிஎஸ்கோ சந்திரன் சொன்னவர்கள் அவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. லாச்சப்பள்ளில் கடைக்கார அப்படின்னு அவர் சொன்ன இந்த படம் நட்டமென்றால் அந்த செலவு முழுக்க நாங்கள் எடுக்கிறாண்டு. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம், இந்த பிரான்ஸ் நாட்டில் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கேன். 6லேருந்து 10 வயசுக்கு பிள்ளைகளுக்கு 5 யூரோக்கு விட்டுருக்கேன். பெரியவருக்கு 10 யூரோக்கு விட்டுருக்கேன். பென்ஷன்காரருக்கும் 5 ரூபாய்க்கு விட்டுருக்கேன். இது நல்ல விஷயம். நீங்க இப்ப சொன்ன திரும்ப சொல்லுங்க. பென்ஷன் ஆக்களுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிறீங்க. அப்ப இனி பென்ஷன் ஆக்கள் அந்த கணக்காசு கட்டாமல் ஒரு திரைப்படத்துக்கு 65 பேர் வயசுக்கு மேல அழகா செய்திருக்கீங்க. நல்ல விஷயம். நான் எல்லாருக்கும் 5 ரூபாய்க்கு தான் எல்லோருக்கும் மிக்க நன்றி. அப்படி இருந்தும் பரான் போன்றவர்கள் நான் அப்படி சொல்லியும் பரான் எல்லாம் இல்லையாண்டு 10 ரூபா வந்துட்டு போறாரு. ஈழத்து திரைப்படத்தை ஆதரிக்கணும் சொல்லி பரான் போன்றவருக்கும் ராயலிங்கம் ரவி அண்ணன் என்றால் தந்தவை. அது இனிமேலுக்கு எங்களை எல்லோரும் இந்த ஆட்சிப்பல் வர்த்தக பெருமக்கள் இல்லைன்றால் நாங்கள் நிச்சயமா இந்த ஈழத்து படம் இங்கே திரையிட முடியாது. அவர்கள் தருகிறார்கள். ஏன்னா நாங்கள் தருகிறார்கள். நாங்கள் அளவாயெல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஓடணும் வேண்டாம். மாசம் 2 மாதத்துக்கு 3 படம் ஓடலாம். மக்கள் 10 ரூபாய்க்கு வர வேணும். ஓடினால் லாட்சியல் வர்த்தக பெருமக்கட்டையும் ஒவ்வொரு கடைக்காட்டையும் 50-100 வேணுனாலே திட்டம் காசு கட்டலாம். இல்ல, ரசிகர்கள் வந்தாலே நாங்கள் வர்த்தகரை தொல்லைப்படுத்த தேவையில்லை தானே. அவர்களும் பாவம் தானே, அவர்களும் உழைக்கிறது. இப்ப ரசிகர்கள் சரியான அளவில் வந்துட்டு சொன்னால், ஆதரவு தந்துட்டு சொன்னால் வர்த்தகருக்கான அந்த என்ன சொல்ற பொறுப்பு கொஞ்சம் குறையும். நான் நினைக்கிறேன். அப்ப நாங்க எல்லாரும் போய் சுத்தி லாச்சப்பல் பார்க்க போனா நாங்களே லாச்சப்பல் கடையில பூட்டி போடுவோம் போடுவாங்க. என்ன இதுல பாரிஸ் இந்த பிரான்ஸ்லயே இந்த சிஜி அல்லாத 5ஆம் மணில பனோரமான்னு சொல்லி இருக்குது. 456 சீட். அது பெரிய பிரமாண்டம். எனக்கு அதுல படம் ஓடி காட்டுன்ற ஆசை. ஓடுவீங்க ஆசை. அதுக்கு வர வேணும். நேற்று முந்தினால எல்லாம் கிட்டத்தட்ட 40 பேருக்கு டிக்கெட் எடுத்துரு. ஆனா நான் டிக்கெட் இல்லையே. ஏன்னா நான் இந்த திரையரங்க பெருசா கேட்டு வச்சு நான் இந்த காலம் தான் சொல்லிச்சுனா இல்ல இதுக்கு 2 வாக்கட்டும் 2 வாக்கட்டும் அன்று சொல்லி அவர்கள் அனுமதி தந்தார்கள். அது அப்படி செய்யக்கூடாது. அனுமதி தந்தார்கள். ஏன்டா அவருக்கு இந்த பிளானிங்க மாத்தியெல்லாம் போச்சு வைக்க. ஆகவே எல்லோருக்கும் இந்த உறவுகள் வந்தவர்கள் சொந்தங்கள் வந்தங்கள் எல்லாரும் வாங்கும். எந்த ஈழத்து திரைப்படத்தையும் ஆதரிங்க. பிள்ளைகள் இருக்கட்டும். இதுலயும் பிள்ளை இருக்கலாம். பிள்ளைய சொல்லிட்டு போங்க. என்ன பிள்ளைன்ற குறைய சொல்லிட்டு போங்க. பிள்ளை அதை திருத்த சொல்லுங்க. படம் வேணாம்னு சொல்லக்கூடாது. திருத்தங்கள் சொல்லுங்க, குறைபாடுகள் சொல்லுங்க. படம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சொன்னா எதுவுமே நடைபெறாது. என்னுடைய கலைஞர்களை முடக்கின மாதிரி ஆயிடும். அதான் முக்கியம். சிறப்பு சேவை சிறப்பு. நீங்க சொன்ன அந்த நல்ல விடயங்கள் 5 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள், சின்ன குட்டிகள் சும்மா பெற்றோர்கள் வீட்டை விட்டு வர முடியாது. அப்ப ஃப்ரீன்னு சொன்னா பெற்றோர்கள் கையில கூட்டிட்டு இப்ப இந்திய சினிமா கலாச்சாரம் சீரழிய விடக்கூடாது. இப்ப நாங்கள் எல்லாம் இந்த 67 வயசுல நான் பேசுறேன்னு சொன்னா உண்மையா எனக்கு உடல்நிலை சொல்லிடுவாங்க. நான் பேசிருந்ததுன்னா எங்களுக்கு இப்ப கரானியில இந்த வயதுல வேற வேணுமா? ஏன் பண்ணோம்னா நாங்க எங்கட சினிமா இந்திய சினிமா பார்க்கட்டும், எங்கட சினிமாவும் பாருங்க. அதான் எங்கட கோரிக்கை. இல்ல அதான் அதை தள்ளி விட வேண்டாம். ஆனா நாங்கள் ஓடுவோம். வருகின்ற மார்ச் சிவநேசன், அதாவது புஷ்பக 27 படம் பெறுகிறது. எல்லாரும் வாங்க. மார்ச் 27 திரையரங்கு எடுக்கிற பெரிய கஷ்டம். அது இந்த மகன் தான் இந்த திரையரங்கு எடுத்து தாரான். பேர் எனக்கு வருது. அது இந்த திரையரங்கு கவனம் கொடுத்து அந்த எடுக்கணும். மகன் பேரே ஆதவன் இருக்கிறான். அது உங்களை சொல்லிக் கொடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் ஆதவன். வர மார்ச் மாதம் அந்த படமோடு இருக்கான். எல்லாருமே புஷ்ப 27 என்பது எங்கள் பாட்டன் ராவனுடைய இல்ல புஷ்பக 22 வருது.
புஷ்பா 27 நாங்க பார்த்து நாங்களே பாத்தீங்கன்னா திரும்பி இந்த இரண்டாவது முறை ப்ராஜெக்ட்ல ஓடுனாங்க. நாங்க இது 2ஆம் முறை திரைக்கு ஓடுது. இதுல வந்து சினிமால ஓட போறோம், பெரிய திரைக்கு வருது. டிஜிட்டல் ஓட போறோம் எடுத்தோம்னா இந்த படத்தை ஓடுறதுக்கான முக்கிய காரணம் என்று சொன்னா அந்த படம் எங்கள் பாட்டன் ராவனுடைய படம் ராவனுடைய படம் 2027 நாங்கள் எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருந்தா நாங்கள் விண்வெளிக்கு விடுவோம்ன்றதான் இந்த படம். முழுக்க டிராபிக் தான், முழுக்க சிறந்த முறையில வந்து விண்வெளி கப்பல் விழுத படம். அதுல எழுத்தோட்டம் போட்டுதான் எல்லாரும் பாருங்க. நீங்க ஏற்கனவே நீங்களும் வந்தா தான் நாங்கள் லாக்டவுன் திருப்பி இருக்கு. அது பெரிய திரைக்கு வருது. அது சிறப்பு பாருங்க. எல்லா திரையிலும் வாங்க, எல்லா படங்களும் பாருங்க. முக்கியமானவர்களுக்கு வாங்கோ, ஒரு 10 ரூபா வந்து படம் பாருங்க. மிக்க நன்றி எல்லோருக்கும், மிக்க நன்றி. எல்லோருக்கும் நல்ல நல்ல இரவாக அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி மாணிக்க, மிக்க நன்றி. நன்றி.